Yamaha FZ வெர்ஷன் 3 இது மாடலு. ஸோ இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா நம்ம டைமிங் இந்த கோடு அதே மாதிரி மேலே வர இந்த கோடு அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஃப்ரீயாக இதுவாகணும், இந்த மாதிரி ஃப்ரீயாக ஆகணும். ஏன்னா கிராஸாக டைட் பண்ணிங்கன்னா இது ஆகாது, டைட்டாக நின்றுக்கும், வண்டி வேலை செய்யாது. அது ஒரு முக்கிய விஷயம். அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது டாப் பொசிஷன். இது பார்த்தீங்கன்னா டாப் பொசிஷனு. இந்த கீ வந்து இப்படி சென்டராக இருக்கும், அதே மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா சென்டராக இருக்கும். இதுதான் நம்ம பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி இதில் ஒரு வாசர், நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தீங்க, சார் இந்த வாசர் எங்கே வருதுன்னு. ஸோ இது உள்ளே போட்டு அதுக்கப்புறம் இந்த மேக்னெட்டு பேரிங்கை வந்து உள்ளே போட்டுங்க. அதுக்கப்புறம் மேக்னெட்டை வந்து செட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த இதை நாமமாக இதை அவுத்துட்டு க்ளீன் பண்ணிட்டு தூக்கி மாட்டுங்க. நீங்கள் டைமிங்லாம் வச்ச பிறகு, டைமிங்லாம் வச்சு கரெக்ட் பண்ண பிறகு இதை லாஸ்ட்டில் மாட்டிங்க. இல்லைன்னா உங்களுக்கு இதை மாட்டுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த கிளாம்பை வந்து கடைசியாக மாட்டினா போதும். அதே மாதிரி இது நல்லா டைட் இருக்கணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்லா ஃபுல்லாக உள்ளே படியணும். இது மேலே தூக்கின்னு இருக்கும். இங்கே சீட்டிங் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சீட்டிங் சரியாக இருக்குது, தூக்கின்னு இருக்கும். இதில் என்ன இந்த ப்ராப்ளம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூக்கின்னு இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே சீட்டிங்கே இருக்காது. இது வந்து நீங்கள் ஏன்னா இது லாஸ்ட்டு தான் போல்ட்டு போடுறீங்க. 4 போல்ட்டு வந்து நம்ம லாஸ்ட்டில் போடுறோம். போடும்போது இதில் வர டவுல் பின்னு ரொம்ப ஜாக்கிரதையாக போடணும். இல்லைன்னா உள்ளே விழுந்துடும். ஒன்று அந்த பக்கம் விழுந்துடும், இல்லை இந்த பக்கம் விழுந்துடும். ஸோ எந்த பக்கமாவது ஒரு பக்கம் அது விழுந்துடும். இது வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். 100% வந்து இதை மெயினாக நீங்கள் பார்க்கணும். இதுதான் இந்த டைமிங் வைக்கக்கூடிய ஒரு விஷயம். Yamaha FZ இதோடைய வேலை முடிஞ்சது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மெயின் ஷாஃப்ட் நான் மாற்றிருக்கிறேன். அதே மாதிரி இந்த ஆயில் சீலு எல்லாமே. ஸோ மெயின் வந்து இந்த கிளீனிங் தான். நீங்கள் கேஸு ஒரு வாட்டி நீங்கள் நல்லா அழகாக க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி போட்டால் தான் அதோடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். இந்த வண்டி அருமையாக இருக்கும். 1.5 லட்சம் கிலோமீட்டர் வரலாம் கன்ஃபார்ம். ஆனால் எந்த ப்ராப்ளமும் இருக்காது. இதுதான் இது. ஸோ இப்போது மேக்னெட் மாட்டிட்டு அது டைமிங் செயின் புதுசு. இதில் பார்த்தீங்கன்னா டைமிங் செயின் புதுசு இது. ஸோ எல்லாமே பக்காவாக பண்ணியாச்சு. இதுதான் இந்த மேலே பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த கோடு தான் நான் சொல்லியிருப்பேன். இந்த கோடுக்கு உள்ளே ஒரு கோடு வரும், அதுதான் அந்த கோடு. ஸோ இந்த கோடு பார்த்தீங்கன்னா இந்த கோடு தான் மேலே வர்றது, கரெக்டாக கனெக்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த கீயை வந்து சென்டராக வரணும். இதுக்கு நேரில் அப்படியே சென்ட்ரு. அப்போ தான் டைமிங் கரெக்டாக இருக்கணும். பிஸ்டன் டாப்பில் இருக்கும். இதுதான் நம்ம பண்ணக்கூடிய ஒரு விஷயம். Yamaha FZ டைமிங் வைக்கிறது எப்படி அது. அதே மாதிரி செயின் டென்ஷனர் இதை அப்படியே அழகாக தூக்கி மாட்டிக்க வேண்டியது. அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அதே மாதிரி செல்ஃபு கிளச்சு அண்ணாண்ட பார்த்துட்டிங்க. கடைசியாக நம்ம என்ன பண்ணோன்னா இன்ஜினை தூக்கி மாட்டிட்டு கிளச்சுக்கு பேக்கிங் போடக்கூடாது, ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிட்டு கடைசியாக கேபிளில் வந்து மாட்டிட்டு கிளச்சை அட்ஜஸ்ட் பண்ணணும். அது உங்களுக்கு கடைசியாக அந்த வீடியோவை நான் காட்டுறேன். இதுதான் இப்போ Yamaha FZ வெர்ஷன் 3 டைமிங் வைக்கிறது எப்படின்ற ஒரு தகவலாக காட்டியிருக்கேன். அதே மாதிரி இதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணணும். ஸோ மெயினாக வந்து கேன் ஸ்டாப் தயவுசெய்து மாற்றிடுங்க. நன்றி.